ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் ஒரு கப் அவல், ஒரு கப் தேங்காயை வச்சு அருமையான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் பார்க்கலாம் வாங்க. வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே ஆல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஒரு கப் அவல் எடுத்துருக்கிறேன். நான் இன்றைக்கி சிகப்பு அவல் தான் எடுத்துருக்கிறேன். நீங்கள் வெள்ளை எவ்வளோ இல்லை கெட்டியான அவ்வளோ எது வேணாலும் எடுத்துக்கலாம். நீங்கள் எந்த கப்பில் அவல் எடுக்கிறீங்களோ அதே கப்பில் தான் மற்ற எல்லா பொருட்களும் எடுத்துடணும். தண்ணி ஊற்றிட்டு ஒரு முறை நல்லா வாஷ் பண்ணிடலாம். வாஷ் பண்ணிவிட்டு இந்த தண்ணியை வடிச்சிட்டு நம்ம கொஞ்சமாக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் பக்கம் தண்ணி இதில் தெளிச்சிங்கன்னா போதும். தெளிச்சிட்டு நம்ம ஒரு மூடி போட்டு ஒரு 1/4 மணி நேரம் மூடி வச்சிடலாம். 1/4 மணி நேரம் ஆயிடுச்சு பாருங்கள். அவல் நம்மளுக்கு நல்லாவே ஊறிடுச்சு. கையால் எடுத்து மசிச்சிங்கனாலே மசியும், அந்தளவுக்கு ஊறி வந்திருக்கு. இது அப்படியே ஒரு ஓரமாக இருக்கட்டும். ஒரு கடாயில் 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாங்க. நீங்கள் நெய்யுக்கு பொதுவாக தேங்காய் சேர்த்து செஞ்சிங்கனாலும் இந்த ரெசிபி நல்லாயிருக்கும். 1 கப் அளவுக்கு அவல் எடுத்த அதே கப்பில் 1 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்துருக்கிறேன். அதை இந்த நெய்யில் ஒரு நிமிஷம் போல் வதக்கி விட்டுட்டு நம்ம ஊற வச்சுருந்த அவளையும் இது கூடயே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு பார்த்திங்கன்னா அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா நம்ம கலந்து விட்டுறலாம். தேங்காயும் அவளும் நல்லா உதிரி உதிரியாக வரணும், அந்த அளவுக்கு நம்ம நல்லா கலந்து விட்டுறலாங்க. பாருங்கள், நல்லாவே உதிரி உதிரியாக வந்திருக்கு. இனி ஒரு தட்டுக்கு மாற்றி ஆற விட்டுறலாம். அதே கடாயில் பார்த்திங்கன்னா 1 கப் அளவுக்கு நான் கருப்பட்டி எடுத்துருக்கிறேன். நீங்கள் நாட்டு சர்க்கரை இல்லை வெள்ளை சர்க்கரை இல்லை வெல்லம் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். வெல்லம் சேர்த்துற அப்படின்னா நீங்கள் இது போல் 1 கப் வெல்லத்துக்கு 3/4 கப் தண்ணி சேர்த்துட்டு இந்த வெல்லம் நல்லா கரைஞ்ச பிறகு வடிகட்டிட்டு மறுபடியும் அதே கடாயில் மாற்றிட்டு நீங்கள் ரெசிபி செய்ய ஆரம்பிச்சிடலாம். நான் இன்றைக்கி 1 கப் கருப்பட்டிக்கு 3/4 கப் தண்ணி எடுத்துருக்கிறேன். கருப்பட்டி நல்லா கரைஞ்சி வரணும். கரைஞ்சி பார்த்திங்கன்னா மேலே நல்லா நுரைச்சி வரும். இந்த ரெசிபிக்கு பார்த்திங்கன்னா நல்லா கம்பிப்பதம் வர வேண்டியதில்லை. நல்லா பிசுபிசுப்பு தன்மையோட லேசான கம்பிப்பதம் வந்தால் போதும். இதுக்கு பாகுப்பதம் சரியாக இருக்கும். பாருங்கள், இப்படி கையில் எடுத்து தேய்ச்சி பார்த்திங்களே நல்லா பிசுபிசுப்பு வரும். நல்லா நுரைச்சி வந்துருச்சு பாருங்கள். இது போல் கையில் எடுத்துகிட்டு பாருங்கள், வீடியோவில் காட்டுறேன் நான் உங்களுக்கு. இந்த மாதிரி லேசான பதம் வந்தால் போதும். இனி இது கூட நம்ம வறுத்து வச்சுருக்கிற அவல் தேங்காயும் இது கூட சேர்த்துக்கலாம். அடுப்பு இந்த ஸ்டேஜில் கண்டிப்பாக லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். சேர்த்து நல்லா கலந்து விடுவோம். நல்லா கலந்து விட்டே இருக்கலாம். இந்த அவல் தேங்காயும் இந்த கருப்பட்டியோடு சேர்த்து நல்லா வெந்து வரணும். ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா கலந்து விடுங்க. பாருங்கள், நம்ம சேர்த்த அவலும் தேங்காயும் நல்லா இந்த கருப்பட்டியோட மிக்ஸ் ஆகி நல்ல ஒரு கெட்டியான பதத்துக்கு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் தூள், ஒரு பிஞ்சு போல் உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து ஒரு முறை நல்லா கலந்து விட்டுருவோம். பாருங்கள், ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கலாங்க. சேர்த்து நல்லா 2 நிமிஷம் போல் கலந்து விட்டுருவோம். இது ஒரு 1/2 மணி நேரம் இருந்தாலும் இந்த ரெசிபி செஞ்சிடலாம். ரொம்ப ரொம்ப ஹெல்த்து. வீட்டில் பிள்ளைங்க இருப்பாங்க, அவங்களுக்கு இது போல் செஞ்சு கொடுங்க. கண்டிப்பாக 2 அணை எக்ஸ்ட்ரா தான் சாப்பிடுவாங்க. பாருங்கள், நல்லா கெட்டியான பதத்துக்கு வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு 1/2 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். பாருங்கள், நம்மளுக்கு ரொம்பவே சூப்பரான அவல் தேங்காய் மிட்டாய் ரெடி ஆயிடுச்சு. இதோட பதம் பார்த்திங்கன்னா நம்ம கரண்டியால் எடுக்கும்போது இந்த கண்டிஜென்சியில் இருக்கணும். பாருங்கள், நின்று விழுகும். இதுதான் நம்மளுக்கு சரியான பதம். இந்த ஸ்டேஜ் வந்ததையும் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு
வேற ஒரு தட்டுக்கு மாற்றி விட்டுடலாம். ஒரு 10 நிமிஷம் போல் விட்டுட்டு ஓரளவுக்கு கைப்பொறுக்கிற சூடு வந்ததையும் நம்மளுக்கு விருப்பப்பட்ட ஷேப்பில் பிடிச்சிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள் ஓரளவுக்கு ஆறிடுச்சு. இதுலேருந்து கொஞ்சமாக எடுத்துட்டு நம்ம கடைகளில் கிடைக்கிற மாதிரி தேங்காய் மிட்டாய் போலயே ஒரு வாட்டர் பாட்டில் மூடியை வச்சு நம்ம சேவ் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா சின்ன சின்ன உருண்டையாக கூட நீங்கள் பிடிச்சி வச்சுக்கலாம். பாருங்கள் இது போல் சேஃபும் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் இன்றைக்கி வித்தியாசமாக ஒரு நீள்வாக்கில் சேவ் பண்ணியிருக்கேன். பாருங்கள் அருமையான டேஸ்டியான அவல் தேங்காய் மிட்டாய் ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு அரை மணி நேரம் போல் நல்லாவே ஆற விட்டு எடுத்திங்கன்னா ஒரு கெட்டி பதத்துக்கு வந்துடும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.